ஹாய் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் பேசிக் எலக்ட்ரானிக் சர்க்யூட் எப்படி பிரெட் போர்டை வச்சு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பேசிக் பிரெட் போர்டு கனெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரெட் போர்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபுல் சைஸ் பிரெட் போர்ட், இன்னொன்று ஹாஃப் சைஸ் பிரெட் போர்ட், இன்னொன்று மினி பிரெட் போர்ட். இதுதான் ப்ராஜெக்டை பொறுத்து உங்களுக்கு சைஸ் மாறும். சின்ன ப்ராஜெக்ட்னா மினி, கொஞ்சம் அதிகமாக பண்ணிங்கன்னா ஹாஃப், இல்லை நிறையா காம்பனண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல் சைஸ் பிரெட் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த பிரெட் போர்டில் நிறையா கனெக்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். இந்த பிரெட் போர்டு தாண்டியும் கனெக்ஷன்ஸ் வருது, நிறையா காம்பனண்ட் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் 2 பிரெட் போர்டு 3 பிரெட் போர்டு அப்படின்ற மாதிரி 1 by 1 லைனாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் நிறையா காம்பனண்ட் இதில் ஃபிக்ஸ் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, பிரெட் போர்டில் பின்னாடி எப்படி கனெக்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட்டில் தான் பின்னாடி கனெக்ட் ஆகிருக்கும். எல்லாமே மெட்டல் பீசஸ் தான், பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா பெரிய லைன், அதான் ப்ளஸ் அண்ட் மைனஸ் கொடுக்கக்கூடிய லைன் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன லைன்ஸ் இருக்கும். அதில் நிறைய காம்பனண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மேலே இன்சர்ட் பண்ணும்போதே காம்பனண்ட் கீழே என்ன ஆகும்னா அந்த மெட்டலில் கனெக்ட் ஆகிட்டு அது மூலிமா பவர் சப்ளை பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிரெட் போர்டே நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ப்ளஸ் மைனஸ் எனக்கு ஒரே சைடில் 2 ப்ளஸ் 2 மைனஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த சைடும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பிரெட் போர்டு எப்படி வேணாலும் பிரித்து அட்டாச் பண்ணிக்கலாம். சரி, இந்த சின்ன பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இருக்கும். அது ஸ்ட்ரெயிட் லைனாக கீழே வரைக்கும் மேலே ஸ்டார்ட் ஆகி கீழே வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாக கனெக்ட் ஆகிருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா ABCDன்னு இருக்கும். ஸோ 5 பாயிண்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதான் அந்த ஹோல்ஸ் 5 ஹோல்ஸும் வந்து ஒரு லைன் அப்படிங்கிற மெத்தடில் கனெக்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறது டாப் டு பாட்டம் ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் ஆகிருக்கும். இதே ஃபுல் சைஸ் பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா 2 ஹாஃப் சைஸ் பிரெட் போர்டு அட்டாச் பண்ண மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். என்னென்னா ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பாதியில் கட் ஆகிடும், திருப்பி அகைன் ப்ளஸ் ஸ்டார்ட் ஆகி கீழே வரைக்கும் போகும். மைனஸும் அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகி பாதியில் கட் ஆகிடும், திருப்பி மைனஸ் ஸ்டார்ட் ஆகி பாட்டம் வரைக்கும் போகும். அப்படின்னா அது ஹாஃப் வரைக்கும் தான் அந்த பவர் சப்ளை வந்து பாஸ் ஆகும். மீதி ஹாஃப்க்கு மறுபடியும் அகைன் நம்ம கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவைடர் இருக்கும். அது எதுக்காக யூஸ் ஆகும்னா ஐசிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த டிவைடர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 சைடும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் பின்ஸை, ஐசி பின்ஸ். அதுக்காக தான் இந்த டிவைடர். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு பேசிக் கனெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த பேசிக் கனெக்ஷன்ஸ்க்கான தேவையான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா பிரெட் போர்ட், ஒரு 9 வோல்ட் பேட்ரி ஸ்னாப், ஒரு ரெசிஸ்டர், அப்புறம் ஒரு எல்இடி. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஒரு பேசிக் கனெக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். இது வெரி பேசிக் கனெக்ஷன்ஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ். சரி, இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைனஸ் பாயிண்ட் எடுத்துகிட்டு மைனஸ் அப்படிங்கிற ஒரு லைன் போட்டுக்கிற அந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து ப்ளஸ்ன்னு போட்டுக்கிற லைன் சைடில் நம்ம ப்ளஸ் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கனெக்ட் பண்ண போகிறோம்னா ரெசிஸ்டர். நம்ம ஆல்ரெடி 1K ரெசிஸ்டர் வச்சுருந்தோம். அந்த ரெசிஸ்டர் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம்னா மைனஸ் பாயிண்ட்லேருந்து உள்ள ஒரு பாயிண்டில் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எல்இடிலையும் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ அந்த பாயிண்ட் நான் லேட்டர் டிஸ்கஸ் பண்ணலாம்.
அதில் மைனஸ் பாயிண்ட்டை வந்து நான் ரெசிஸ்டர் சைடு கனெக்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் சைடுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு லூப் எடுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒயர் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து க்ளோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, மைனஸ்லேருந்து நேராக ரெசிஸ்டருக்கு போகும். எகைன் ரெசிஸ்டர் வழியாக அந்த மைனஸ் வந்து எல்இடியோட மைனஸ்க்கு போயிடும். இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ளஸ், பேட்டரியிலேருந்து வர ப்ளஸ் வந்து நேராக அந்த லூப் ஒயருக்கு போகும். அந்த லூப் ஒயர் மூலிமா எல்இடியோட ப்ளஸ்க்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து பேசிக் கனெக்ஷன்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணுமா அப்படின்னா இந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு பிரெட்போர்டை பற்றி நல்ல நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுடைய இனோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை வச்சு எப்படி வேணாலும் சர்க்யூட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதே சர்க்யூட் கனெக்ஷன்ஸை இப்போ மாற்றி வேறு மெத்தடில் கொடுக்க போகிறேன். ஒன்றும் இல்லை, அதுவே எடுத்துகிட்டு ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறத ஒரே சைடில் கொடுத்துட்டு எல்இடியை மட்டும் அந்த சைடு இருக்கிற போலாரிட்டிக்கு இந்த சைடு சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ரெசிஸ்டர் எடுத்து நான் கொஞ்சம் தள்ளி கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி எல்இடியை ரிமூவ் பண்ணி மைனஸ் வந்து ரெசிஸ்டர் பாயிண்ட்லேயும் இன்னொரு பாயிண்ட்டை வந்து அவுட் சைட் வெளியே வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அதுக்கு ப்ளஸ் மட்டும் கொடுத்தா போதும். அப்போ அந்த லூப் ஒயர் எடுத்து நம்ம ப்ளஸ்ஸாக கொடுக்க போகிறோம். லூப் ஒயர் மூலிமா எல்இடியோட பாசிட்டிவ்க்கு போயிடுது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சுவிட்சை வச்சு எப்படி எல்இடி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சர்க்யூட் பார்க்கலாம். இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஏற்கனவே எடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸ் கூட ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இங்கே எடுத்துருக்கக்கூடிய சுவிட்ச் வந்து புஷ் சுவிட்ச். ஸோ நம்ம இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்குறத பற்றி பார்க்கலாம். ஸோ அஸ் யூஸ்வல் நம்ம கனெக்ஷன்ஸ் எப்பயும் போல் ஒரு ரெசிஸ்டரை வச்சு நெகட்டிவ் டு நெகட்டிவ் டெர்மினலுக்கு கனெக்ட் பண்ணிடுறோம். சுவிட்சை வந்து பாசிட்டிவ் டெர்மினல் சைடு கனெக்ட் பண்ணுறோம். எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல் சைடில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஸோ மைனஸை வந்து ரெசிஸ்டர் சைட்லேயும் ப்ளஸ்ஸை வந்து சுவிட்ச் சைட்லேயும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுவிட்சை புஷ் பண்ணோன்னா லைட் க்ளோ ஆகும். ஸோ இதுவும் ஒரு சிம்பிள் பேசிக் சர்க்யூட் தான். இது எதுக்காகனா ஒரு சுவிட்சை வச்சு எப்படி எல்இடி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சர்க்யூட். ஸோ இதையும் வந்து நம்ம ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம ரெண்டு கனெக்ஷன் பார்த்தோம் முன்னாடி, சுவிட்ச் இல்லாமல். அதே மாதிரி சுவிட்சு வச்சு எந்தெந்த மெத்தடில் நம்ம கனெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவை வந்து பிரெட்போர்டோட நாலேஜ். எப்படி இருந்தாலும் நம்ம எந்த சைடு வேணாலும் கனெக்ட் பண்ணி ஒரு பல்பை நம்ம வந்து க்ளோ பண்ண வைக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான கனெக்ஷன்ஸ். ஸோ இது தெரிஞ்சாலே இதை வந்து அட்வான்ஸ் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் போக உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் சர்க்யூட்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன்.